வணக்கம் மக்களே, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 15,000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள ஒரு நல்ல பிரிண்டர், மொபைல்ல இருந்து பிரிண்ட் கொடுக்குற ஆப்ஷன், ஸ்கேன், காப்பி, பிரிண்ட், வைஃபை, ஐடி கார்டு டைரக்டா பிரிண்ட் போற ஆப்ஷன், அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான பிரிண்டர் 15,000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள என்னன்னு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும். Canonல 3010 அப்படிங்கிற ஒரு மாடல் தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ. சோ இந்த பிரிண்டருடைய அன்பாக்சிங், ரிவ்யூ, சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன், பிரிண்டிங் குவாலிட்டி, பிரிண்டிங் ஸ்பீடு எல்லாமே வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பிரிண்டர் ஏன் நாங்க சூஸ் பண்ணோம் அப்படிங்கறத வீடியோடைய கடைசியில சொல்றேன். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய பிரிண்டரை எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸுக்கு மேலேயே வந்து போட்டிருக்காங்க. பாக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பவர் கேபிள், டேட்டா கேபிள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சைட்ல தெர்மாக்கோல்ல வந்து 2 கேட்ரேஜ், கலர் கேட்ரேஜ் ஒன்று, பிளாக் கேட்ரேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைட்ல வந்து இங்க் கொடுத்துருக்காங்க. 4 இங்க் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிண்டரை வந்து ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்து வச்சுட்டோம். இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற டேப் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். எல்லா சைடு இருக்கிற டேப்பையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த டேப்? காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஸோ இப்போ இந்த ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம இந்த கேட்டேஜ் வந்து இன்சர்ட் பண்ண முடியும். இந்த ப்ளூ கலர் இருக்கக்கூடிய கிளிப்பை வந்து ப்ரெஸ் பண்ணி மேலே தூக்கணும்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல எந்தெந்த கேட்டேஜ் எங்கே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே லெட்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேட்டேஜ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பி போட்டிருக்கிறது வந்து பிளாக் கலர் கேட்டேஜ். ஸோ கேட்டேஜ்லேயும் லெட்டர் இருக்கும், கேட்டேஜ் இன்சர்ட் பண்ணுற இடத்துலையும் மிஷின்லேயும் அந்த லெட்டர் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்டேஜை வச்சு லாக் பண்ணணும். இந்த இடத்துல வச்சு லாக் பண்ணிவிட்டு கேட்டேஜ் லாக் பண்ணிட்டு மேலே அந்த நாப் மாதிரி 2 கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து கேட்டேஜ் உட்காந்துக்கும். அவ்வளோதான். இப்போதைக்கு வந்து பிரிண்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் வைக்கிறதுக்கான ட்ரே அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இங்கை வந்து ஃபில் பண்ணிவிட்டு பவரை கொடுத்து ஆன் பண்ண வேண்டியது தான். ஸோ அதே மாதிரி இங்கு நம்ம ஊற்றும் போதும் வந்து அந்தந்த கலர் எங்கெங்கே ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்டர்லேயும் வந்து கலர் கோடுக்கு வந்து லெட்டர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்கு பாட்டிலையும் வந்து அந்த லெட்டர் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கு வந்து பெரிய சைஸில் கொடுத்துருப்பாங்க பிளாக்குக்கு மட்டும். ஸோ பிளாக் தான் அதிகமாக வந்து காசு, மேக்ஸிமம் இங்க் அதிகமாக செலவாகும். ஸோ அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளாக் வந்து அதிகமாக வந்து இங்கு கொடுத்துருப்பாங்க. கலர் இங்கை கம்பேர் பண்ணும்போது அந்தந்த கலர் கோடுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல வந்து இங்கு வந்து ஃபில் பண்ணிடலாம். இப்போ வந்து இங்க் வந்து ஃபில் பண்ணியாச்சு மிஷினில் ஃபுல்லாகவே. அடுத்தது பவரை கொடுத்து மிஷினை ஆன் பண்ணிக்கலாம். இங்கை ஃபில் பண்ணிவிட்டு தான் வந்து பவர் கொடுத்து ஆன் பண்ணணும். ஸோ இங்கை ஃபில் பண்ணிவிட்டு பவர் கொடுத்து வந்து ஆன் பண்ணலாம். மிஷின் ஆன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து மிஷின் வந்து லோட் ஆகும். ஸோ லோட் ஆகும்போது இங்க் வந்து கேட்ரேஜ் வரைக்கும் ஃபில் ஆகணும். அதனால் உங்களுக்கு வந்து இங்க் லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறையும். டேங்க்கில் வந்து இங்க் லெவல் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் குறையும். நம்ம ஊற்றும் போது வந்து இங்க் லெவல் ஃபுல்லாக இருக்கும். மிஷின் வந்து லோட் ஆகி அந்த இங்க் வந்து கேட்ரேஜ் வரைக்கும் போகிறதுனால இங்க் லெவல் வந்து குறையிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் மிஷின் வந்து ஓடும், கொஞ்சம் சத்தமும் வரும். இந்த கேப்பில் வந்து நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷனை பார்த்துடலாம். ஸோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து அவங்க வந்து டிரைவர் சிடி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம டிரைவர் சிடி நம்ம போடுற அளவுக்கு நம்மக்கிட்ட ஆப்ஷன் இல்லை அப்படின்னா அழகாக நெட்டில் போயிட்டு பிரிண்டருடைய நேமை அடித்து டைரெக்டாக வந்து பிரிண்டருடைய டிரைவரை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான வீடியோ தனியாக வேணும் அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதை நான் உங்களுக்கு வந்து தனியாக போடுறேன். உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம காப்பி குவாலிட்டி வந்து செக் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் பிரிண்டர் வந்து நம்ம வந்து ஒரு சாமி படத்தை வந்து கொடுக்குறோம். ஸோ ஸ்டாண்டர்டில் தான் வந்து கொடுக்குறோம். நார்மலாக வந்து ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியே வந்து பிரிண்டிங் சூப்பராக வந்து வந்திருக்கு, அட்டகாசமாக வந்து பிரிண்ட் வந்திருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து பிரிண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா ஃபோட்டோ குவாலிட்டிக்கே வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13,000 சில்லறையில் வந்து இந்த மாடல் பிரிண்டர் வந்து சேல் பண்ணுறாங்க. ஃபோட்டோக்காகட்டும் பிரிண்டிங்காகட்டும் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ முக்கியமாக வந்து இந்த ஃபோட்டோ பிரிண்டருக்கும் வந்து இந்த பிரிண்டர் வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம். இந்த பிரிண்டரை நாங்கள்
எல்லா பிரிண்டரோட இது ஏன் பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, காப்பி குவான்டிட்டி வந்து குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, காப்பியோட குவான்டிட்டியும் வந்து ஒரு வாட்டி இங்கு ஃபில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அதிகமான அளவுக்கு காப்பியும் வந்து தராங்க. அதே மாதிரி கலர் பிரிண்ட் அவுட் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. ப்ளஸ் அடிஷ்னல் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, மற்ற பிரிண்டரில் இல்லாத மாதிரி இதில் வந்து டைரெக்டாக நீங்கள் பிவிசி கார்டை உள்ளே வச்சு டைரெக்டாக வந்து கார்டு பிரிண்டிங் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ஸ்மால் பிஸ்னஸ்க்கு வந்து அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக தான் நாங்கள் மெயினாகவே வந்து இந்த பிரிண்டர் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ரேஞ்சில் இருக்கக்கூடிய எந்த பிரிண்டர்லையும் இந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக கார்டு மட்டுமே பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வாரண்டி, ஹெட்டுக்கு வந்து வாரண்டி வந்து கம்பெனியில் 1 இயர் வாரண்டி வந்து கிளைம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நாங்கள் கடையில் ரெகுலராக கார்டு போடுவோம் அப்படிங்கிறதுனால மெயினாக இந்த பிரிண்டர் வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற பிரிண்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ஹெட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சு அப்படின்னா மொத்த ஹெட்டையும் மாற்றணும். அந்த ஹெட்டோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டருடைய பாதி ரேட்டுக்கே வந்துடும். ஸோ இந்த மாடல் பிரிண்டரில் என்ன ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா, ஹெட் ஏதாவது ஒரு ஹெட்டு போச்சுன்னா, பிளாக் மட்டும் தனியாக செப்பரேட்டாக மாற்றிக்கலாம். கலர் கேட்ரேஜ் போச்சுன்னா கலர் கேட்ரேஜ் வந்து டைரெக்டாக மாற்றிக்கலாம். ஸோ இதில் வந்து ஹெட் டைப்பு கிடையாது, கேட்ரேஜ் டைப்பு. ஸோ எந்த கேட்ரேஜ் போகுதோ அந்த கேட்ரேஜ் மட்டும் நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ கேட்ரேஜ் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1800 to 2000 அந்த ரேஞ்ச் தான் வந்து வருது. ஸோ இன்னொரு ரீசனும் இதுவும் வந்து ஒரு ரீசன் இந்த பிரிண்டர் வந்து நாங்கள் சூஸ் பண்ணதுக்கு. இதில் மெயினாக வந்து கேட்ரேஜ் ஹெட் டைப் கிடையாது, கேட்ரேஜ் ஏதாவது செப்பரேட்டாக எந்த கேட்ரேஜ் போதோ அந்த கேட்ரேஜ் மட்டும் மாற்றிக்க முடியும். கார்டு ஐடி கார்டு டைரெக்டாக வந்து பிரிண்ட் பண்ணிக்க முடியும். பிரிண்டிங் குவாலிட்டி நல்லாயிருக்கு. பிரிண்டிங் குவான்டிட்டியுமே வந்து மற்ற பிரிண்டர் கம்பேர் பண்ணும்போது வந்து இதில் வந்து அதிகமான குவான்டிட்டி வந்து கொடுக்குறாங்க பிரிண்டிங்காக. ஸோ இந்த எல்லாம் தான் வந்து இந்த பிரிண்டர் நாங்கள் வந்து சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன். ஸோ ஒரு வீட்டுக்காகட்டும் இல்லை ஒரு ஸ்மாலான ஆஃபீஸ், ஸ்மால் பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பிரிண்டர் வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ பிரிண்டர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் அட்டகாசமான கண்டென்ட்டோட பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.